ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சுனிதாஞ்சி சேனல். நம்ம இன்றைக்கி பேனல் கட்டிங் அம்பரல்லா ஃப்ராக் தான் பார்க்க போகிறோம். இது யூனிஃபார்ம் தான், அதனால் இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம அவங்களோட அளவுகள்லாம் பார்த்துடலாம். அவங்களோட அதாவது ஃபுல் லென்த்து மேலே ஆஃப் ப்ளவுஸுக்கு கீழே ஸ்கர்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து 47.5. சரிங்களா? அதில் ப்ளவுஸ் லென்த்து மட்டும் 15.25. அதோடு நான் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா மேலேயும் நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம், கீழே ஸ்கர்ட்டோட ப்ளவுஸு ஜாயின் பண்ணுவோம். அதனால் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஃப் இன்ச்சு ஜாயின் பண்ணுவோம். அடுத்தது ஸ்கர்ட்டோட லென்த்து இந்த 47.5லேருந்து நம்ம ப்ளவுஸ் லென்த்து கழிச்சா எவ்வளோ வருதோ அதுதான் அது 37.25. அதோட நான் 2 இன்ச்சு ஸ்கர்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா மேலே ப்ளவுஸுக்கு ஒரு ½ இன்ச்சு ஜாயின் பண்ணுவோம், மீதி 1.5 இன்ச்சு நம்ம மடிச்சடிப்போம். அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் அவங்களுக்கு பாதி செஸ்ட் அளவு தான். நான் அவங்களோட ட்ரெஸ்ஸில் தான் அளவு எடுத்தேன். அதில் 24 இருக்குது. அதை நான் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அது 12 இன்ச்சு வருது. 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அது வெயிஸ்ட் ரவுண்டு அவங்களோட இடுப்போட அளவு 22. அதை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். எல்லாம் பாதி அளவு தான் 22ங்கிறது. ஃபுல்லாக 44. சரிங்களா? இது நான் ட்ரெஸ்ஸில் எடுத்த அளவு. நான் அவங்களோட உடம்புல எடுத்த அளவு கிடையாது. அதனால தான் இதில் பாதி அளவாக நான் போட்டிருக்கேன். 22. அதை 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 இன்ச் வருது. 1.5 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல் ரவுண்டு அவங்களுக்கு 21.5. சரி, நம்ம இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்படி இதில் அளவு எடுத்து போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அவங்களுக்கு துணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 17 இன்ச்சு அப்படியே 2ஆக மடக்கி போட்டு அவங்களுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அவங்களோட ப்ளவுஸ் லென்த்து மட்டும் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 15.25 இருக்குது. அதோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 16.25 அளந்துக்கிறேன். அதை ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அவங்களோட ஷோல்டர் லென்த் வித் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துருவோம். நான் அளவு கிளாத்து போட்டிருக்கேன். அளவு கிளாத் போட்டு நம்ம நெக்குக்கு ஆம் ஹோல் இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். அளவு கிளாத் போட்டு இது கரெக்டான அளவு. சரிங்களா? கரெக்டான அளவுலெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கேன், அதான் நெக்கு. இது ஃப்ரண்ட் நெக்கு. அடுத்தது பேக் நெக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர். அதோட எல்லாமே கரெக்டான அளவு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க. அப்படின்ட்டு இது நம்ம கடைசியில் கூட நம்ம அளந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது கரெக்டான அளவுனா இதோட கட்டிங் நமக்கு இந்த பக்கம் வரும். அப்போது இதில் ஒரு ½ இன்ச் தள்ளி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் கரெக்டான அளவு அப்படின்னா இதுக்கு இந்த பக்கம் ஒரு ½ இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே கட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான அளவு இங்கே கிடைக்கும். சரியா? இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஷோல்டரை இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கேயும் நம்ம மடித்து வைக்கும்போது இது அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கும். அதனால் இந்த அளவெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. இந்த கட்டிங் போது இது மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தான் நம்ம இந்த சைடு எல்லாமே நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் எடுத்து பாருங்கள். இங்கேருந்து இந்த மாதிரி செஸ்ஸு, ஏன்னா இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான். ஃப்ராக்கை பொறுத்த வரைக்கும் எப்போ எல்லாமே ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக தான் இருக்கும். அதனால் இந்த ஆம்ஹோல்லேருந்து இந்த ஆம்ஹோல் வரை நீங்கள் அளவெடுத்து இதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெயிஸ்ட் உண்டும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வெயிஸ்ட்டோட அளவு பார்த்துக்கிறேன். நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். வெயிஸ்ட்டோட அளவு நமக்கு 11. அந்த 11 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னா அவங்களுக்கு 12 இதில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த ஆம்புல் இதில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சைடில் இடுப்பு இருக்குதுல்ல,
இது கை வருது. இந்த இடுப்புலேருந்து இந்த ஆம்ஹோல் வர லென்த்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மேலே தையலுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது தையல் வருது. கீழே பார்த்தோம் அப்படின்னா இதில் 9.25 மொத்தம் வருது. அந்த 9.25 இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து இங்கே 9.25 கரெக்டாக இருக்கா? இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே 7.25 இருக்குது. அதே 7.25 இந்த பக்கம் வச்சு இதில் இங்கேருந்து இதில் ஒரு லைன் போடணும். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே 2.5 இருக்குது. அதே 2.5 வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு 5.5 இருக்குது, பேக் நெக்கு 6 இருக்குது. இதையே இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு கோடு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லென்த்து பார்த்துக்கோங்க. இதில் 7 இருக்குது, இதுலேயும் அதே 7 வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்து எல்லாத்தையும் லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச் வச்சு அவங்களுக்கு வந்து இதில் வந்து அவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 21 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 21ன்னா பாதி பார்த்தோம்னா 19.25 வரும். 19.25 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 10 தான் இருக்குது. நம்ம அதனால் இதில் வந்து கரெக்டாக 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கீழே இறக்கி மார்க் பண்ணி இப்போ அளந்து பாருங்கள். பத்திரம் இருக்குது. நம்ம இந்த பக்கமாக அளந்து வரும்போது உங்களுக்கு வந்து இந்த அளவு சரியாக வரும். சரிங்களா? இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இடுப்பில் வந்து டாட் கேட்கல. டாட் கேட்டாங்க அப்படின்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் போடணும். அவங்க கேட்காதனால அவங்களுக்கு எல்லாமே கரெக்டான அளவே நான் போட்டிருக்கேன். அவங்களுக்கு பேக்குக்கு வந்து ரவுண்ட் நெக்கும் ஃப்ரெண்டுக்கு வந்து கர்வ் நெக் வரும். அதை நான் வந்து அப்புறமா போட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது காமிக்கிறேன். சரிங்களா? மீதி எல்லா பார்ட்டையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 4 பீசஸாக மடித்து போட்டிருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போது இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இதில் வந்து இந்த சென்ட்ரு பக்கம் எல்லாம் வந்து சின்ன சின்ன கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க, அர்க்காத் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சென்ட்ரு எதுன்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி நம்ம இடுப்பு ஜாயின் பண்ணுற இடத்துல எங்கேயும் ஒரு கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க, சின்னதாக ஒரு அர்க்காத்து. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்ட் இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால் இந்த இடத்துலையும் ஒரு சின்னதாக ரொம்ப கட் பண்ணாதீங்க. இது லைனிங் கிடையாது, இது மெயின் கிளாத்து. லைனிங்னால் பரவாயில்ல, நம்ம மெயின் கிளாத் ஒன்று போடுவோம். இது வந்து நம்ம சிங்கிள் கிளாத்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம மேல் பார்ட்டு முடிச்சாச்சு. இப்போது ஸ்கர்ட்டு வந்து பேனல் கட்டிங் ஸ்கர்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லாம் மடித்து வைங்க, கசகசான்னு சொல்லி சுருட்டி வச்சிடாதீங்க. சரி, பேனல் கட்டிங்கு அந்த ஸ்கர்ட்டுக்கான கால்குலேட் பார்த்துடலாம் அப்படின்னு. இப்போ இவங்களோட வெயிஸ்ட்டோட அளவு நான் ஃப்ரண்ட்டு பக்கம் உள்ள வெயிஸ்டோட அளவு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதோட அளவு வந்து அவங்களுக்கு 22 இருக்குது. சரிங்களா? இந்த 22ஓட இந்த 1.5 இன்ச்சும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து ஆட் பண்ணும்போது எவ்வளோ வரும்னா அவங்களுக்கு 23, நீங்கள் 24 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். 24ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சில் ஒன்றும் ஆயிடாது. அதனால் 24 இன்ச்சுன்னு வச்சுக்கிறேன். அவங்களுக்கு நீங்கள் வந்து எத்தனை பார்ட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எடுங்க. 6 பார்ட்டு போடுறீங்களா, 8 பார்ட்டு போடுறீங்களா, 4 பார்ட்டாக போடுறீங்களா, இப்படி எத்தனை பார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை பார்ட் போடுறோமோ அத்தனை பார்ட்டால் இப்போ 24, இப்போ நான் வந்து இவங்களுக்கு 8 பார்ட்டு போட போகிறேன். அப்போ 24 8ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 24 8ஆல் டிவைட் பண்ணோம்னா அவங்களுக்கு 3 இன்ச்சு வரும். சரிங்களா? அப்போ மேலே வர பார்ட்ஸு அந்த சின்ன சின்ன அந்த பேனல் ஃபுல்லாக வந்து மேலே ஃபுல்லாக அவங்களுக்கு 3 வரும். இதோட என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது மொத்தம்
1/4 + 1/4 மொத்தம் 3.5 சரிங்களா. அப்போது மேலே உள்ள பார்ட் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு 3 இன்ச் எடுக்கிறோம். கீழே பாவடைக்கு கீழே உள்ள மெஷர்மெண்ட் வேணும்ல, கீழே அந்த அகலத்தோட மெஷர்மெண்ட்டு அது நம்மளோட விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். நீ உங்களோட அகலம் நல்ல பெருசாக வேணால் அதுக்கு பெருசாகவும் வச்சுக்க, எவ்வளோக்கு வைக்கிறீங்களோ அந்த மாதிரி. இவங்களுக்கு வந்து 12 அதாவது 11 இன்ச்சு இவங்களுக்கு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கர்ட்டோட கீழே உள்ள வித்து வந்து 11 இன்ச்சு. நான் அதோட 11.5 இன்ச்சு அதோட சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி அவங்களுக்கு 12 இன்ச்சு வைக்கிறேன். 12 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதையும் தான் இந்த 3.5யோடு சேர்த்து இந்த 12ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா மொத்தம் 15.5 வரும். இந்த 15.5 தான் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸ்கர்ட்டு துணியில் வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன். எப்படி அளக்குறேன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் துணியை 2ஆக மடித்து போட்டு முதல்ல லென்த் எடுத்துக்குவோம். லென்த்து வந்து அவங்களுக்கு 32.25, அதோட 2 செஞ்சு சேர்த்தோம்னா 34.25. 34.25க்கு நான் மார்க்கிங் பண்ணி முதல்ல அதை தனியாக நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்துருவோம் லென்த்தை. நான் லென்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பக்கம் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இடுப்பில் 3 இன்ச்சு எடுத்தோம்ல, அந்த 3.5 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு, அந்த 3.5 இன்ச்சே இங்கே வச்சுக்குவோம். அப்புறம் மீதி இருக்கிற நான் 16 இன்ச்சுக்கு தான் இந்த மார்க்கிங் வந்து பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மார்க்கிங் வந்து 16 இன்ச்சுக்கு கரெக்டாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3.5 இன்ச்சு இங்கே இடுப்பளவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிறது வந்து நமக்கு கீழே ஸ்கர்ட்டுக்கு சரிங்களா, 12 இன்ச்சு. அதே மாதிரி இது ஒரு பக்கம், இந்த பக்கம் 3.5 இன்ச்சு எடுத்திங்கன்னா இதுக்கு அந்த பக்கம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து கரைப்பகுதி சரிங்களா. இந்த சைடில் வந்து நான் ஸ்கர்ட்டுக்கு கீழே வித்து எடுத்துருக்கேன், இடுப்புக்குள்ளே சேர்த்து எடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இங்கே அந்த 3.5 இன்ச் எடுங்க. இங்கே இந்த 3.5 இன்ச் எடுங்க. இங்கே வந்து இது வந்து உங்களோட ஸ்கர்ட்டுக்குள்ளே அந்த 12 இன்ச்சு சரிங்களா. இப்போ என்ன செய்றீங்கன்னா, இந்த 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்கள, இந்த மார்க் பண்ணியிருக்கீங்களா, இதையும் அங்கே 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது ரெண்டையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வந்து கட் பண்ணுவோம் இல்லை, அதே மெத்தட் தான். தெரியுதுங்களா? அங்கே மேலே அந்த 3 இன்ச்சோட கீழே வந்து இந்த இடுப்புக்கிட்ட வர இந்த 3.5 இன்ச்சோட நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன், இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பீஸில் இந்த இடுப்பு இருக்குதுல்ல, இதில் வந்து நான் 4 தான் மடித்து போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு 2 பீஸ் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே எடுத்தோம்ல, அதில் இடுப்பு இந்த பக்கம் இருக்குது, இதுலேயும் உங்களுக்கு 2 பீசஸ் வரும் சரிங்களா. இப்போ இதில் மொத்தம் நமக்கு 4 பீஸ் கிடச்சிருச்சு. இன்னும் 4 பீஸ் இதே மாதிரி மொத்தம் 16 பீஸு நம்ம கட் பண்ணோம். நாம் வந்து 8 பீஸ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு, பின்னாடி பேக்குக்கு வந்து ஒரு 8 பீஸு, மொத்தம் 16 பீஸு இதை மாதிரி கட் பண்ணோம். இப்போ எப்படி 4 பீஸ் கட் பண்ணமோ அதே மாதிரி மீதி பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாட்டம் வித்து கூட கம்மியாக வச்சுக்கலாம், ஆனால் இடுப்போட வித்து மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடுப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும். கீழே உள்ள டாப்பும் ஸ்கர்ட்டும் கரெக்டாக நிற்கும். நம்ம 32 பீஸ் கட் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8
இதில் ஒரு 8 பீஸ் இருக்குது. இது ஃப்ரண்ட்டுக்கு, ஒன்று 2 3 4 5 6 7 8. இதுலேயும் ஒரு 8 பீஸ் இருக்குது. இது பேக்குக்கு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். வாங்க ஸ்லீவ் கட்டிங் பண்ணிடலாம். லென்த் வந்து 16.5 கூட ஒரு 17 சேர்த்துக்குவோம். கரெக்டாக இருக்குது 17. மீதி இருக்கிறத மடிச்சடிச்சுக்கலாம். மீதி 1 இன்ச் இருக்குது. அந்த 1 இன்ச் வந்து நம்ம மடிச்சடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்துக்கலாம். அது வந்து 6.25, 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு. இப்போ ஆம்போலுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு 4 இன்ச் வச்சுக்குவோம். வச்சு 3/4 தானே, அதனால் 4 இன்ச்சு. நீங்கள் 4 இன்ச் கூட இறக்கிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களோட ஆம்போல் ரவுண்ட் வந்து 10.5, 10.45. நான் வந்து கரெக்டாக இதுலேருந்து 10.25 எடுக்கிறேன். 10.25 எடுத்துகிட்டு இல்லை 1.5 இன்ச். எதுக்கு அப்படின்னா 10.25 பாதி 5.1. இங்கேருந்து இந்த புள்ளிக்கு, அப்புறம் இங்கேருந்து இப்படி. இப்போ நீங்கள் இதில் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10.25 வரும். ஏன்னா இங்கேயும் நம்ம கர்வ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் கர்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 10.25 வருதுங்களா? உங்களுக்கு அப்படியே டவுட் இருந்துச்சுன்னா இங்கே ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இது கட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சென்டரில் ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே மடித்து தைப்போம்ல, இந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேனல் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்மளோட பேனல் கட்டிங் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட ஸ்டிச்சிங் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுனிதாஞ்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பாய்.